ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலை இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இங்கே கொடைக்கானல் வந்து நம்ம விஜயும் காவேரியும் வந்துட்டு அப்படியே வாக் பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த நேரம் பார்த்து பின்னாடி காவேரின்னு ஒரு சவுண்டு வருது. காவேரி திரும்பி பார்த்தா ஒரே அதிர்ச்சி. அங்கே நம்ம அஜயும் ராகினியும் வந்து மேரேஜ் பண்ணிவிட்டு அந்த மாலை கோலத்தில் இருக்கிறாங்க. அதையும் காவேரியை வந்து டென்ஷன் பண்ணுறதுக்காகவே நம்ம ராகினி வந்துட்டு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு, இங்கே பார்த்தியா எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, இங்கே பாரு தாலி அப்படிங்கிற மாதிரிலாம் சீன் போட்டுட்ருக்குறாங்க. அதை பார்த்தவொடனே அப்படியே காவேரிக்கு டென்ஷன் ஆகுது. பசுபதியும் வேறு அவர் பங்குக்கு பேசுகிறாரு. என்னம்மா, என் பொண்ணு கல்யாணத்தை நடக்க விடாமல் தடுக்கிறதுக்கு எவ்வளவோ பிளான் பண்ணேன், என்னை ஸ்டேஷனுக்கெலாம் போக வச்சேன், ஆனால் அதெல்லாம் மீறி பற்றியா என் பொண்ணு கல்யாணத்தை நல்லா பண்ணிட்டேன். இன்னொன்று இருக்குது, என் பொண்ணோட ரிசப்ஷனை நான் இங்கே தான் பெருசாக செலிப்ரேஷன் பண்ண போகிறேன், நீயும் கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் காவேரிக்கு அவ்வளோ கோபம் வருது. இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு கோபமாக அவர் சித்தப்பா அன்பரசிட்ட கேட்குறாரு, ஏன் சித்தப்பா இப்படிலாம் பண்ணீங்க, தாத்தா கூட இதெல்லாம் தெரியாமல் இப்படி பண்ணி வச்சுட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. வேறு என்னப்பா பண்ணுறது, நீங்கள் தான் வந்து என் பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க விட மாட்டேறீங்களே, அதனால தான் அப்படின்னு. ஆனால் அவங்க பேசிட்டு நீ கண்டிப்பாக ரிசப்ஷனுக்கு வரணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஆனால் விஜய் வந்து காவேரிக்கு வந்து சமாதானம் பண்ணுறாரு. காவேரி, நீ ஒன்றும் கவலைப்படாத, ராகினியால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, அதை நான் நடக்கவும் விட மாட்டேன், நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பார்ப்போம், இனிமேல் தான் காவேரிக்கும் ராகினிக்கும் பெரிய பிரச்சனை வரப்போகுது.